இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திரிவேணி சங்கமா. இது வந்து பாகமண்டலாவில் இருக்குது. பெங்களூர் டு பாகமண்டலா 300 கிலோமீட்டர் நேயர் தலைக்காவேரி. ஸோ இங்கே வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த திரிவேணி சங்கமத்தில் வந்து மார்னிங் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாகமண்டலா டெம்பிள் இருக்குது. ஸோ டெம்பிளை போய் விசிட் பண்ணிவிட்டு வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்பரசன் லவ் கிங். ஸோ இப்போ நாம் எங்கே இருக்குன்னா பாகமண்டலாவில் வந்திருக்கோம். இங்கே பாகேண்டேஸ்வரா டெம்பிள் இருக்குது. ஸோ இங்கே நம்ம போயிட்டு டெம்பிள் உள்ள விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தலைக்காவேரி இருக்குது. ஸோ அங்கே நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறோம். பெங்களூர் டு நம்ம டைரெக்டாக பாகமண்டலா வந்துவிட்டோம். ஏன்னா மடிக்கேரி வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வந்து தலைக்காவேரி பார்த்துட்டு பாகமண்டலா டெம்பிள் பார்த்துட்டு தலைக்காவேரி பார்த்துட்டு அப்புறம் நம்ம மடிக்கேரி போய் பார்த்தோம்னா நிறைய ப்ளஸ் நம்ம வந்து கவர் பண்ணலாம். நீங்கள் மடிக்கேரி பார்த்துட்டு இங்கே வரணும், உங்களுக்கு ட்ராவலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அப்புறம் டிராஃபிக்கு அதனால் அதிகமாக நீங்கள் நைட் ட்ராவலில் வந்தீங்கன்னா டைரெக்டாக பாகமண்டலம் வந்துடலாம். ஈஸியாக காலியாக இருக்கும், நோ டிராஃபிக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் நீட்டாக அழகாக வந்துடலாம். பாகேண்டேஸ்வரர் டெம்பிள் உங்களுக்கு காட்டலான்னு போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தலைக்காவேரியில் போனால் அங்கே ஹோட்டல் இருக்கா இல்லையா தெரியாது. அதனால் வந்து அங்கேயே பாகமண்டலில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வடை பொங்கல் பூரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி இருந்தது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தலைக்காவேரி வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாகமண்டலாலேருந்து தலைக்காவேரி 8 கிலோமீட்டருங்க. நம்ம இங்கே வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க. செம்ம சுற்றி ஃபுல்லாக மழை அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது. ஸோ நம்ம தலைக்காவேரியை பார்க்கலாமா? வாங்க வாங்க. எல்லாம் நம்ம கண்ணு கேட்ட தூரம் கடல்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே கண்ணு கேட்ட தூரம் ஒரு மலை தாங்க. மலையை சுற்றி இருக்குங்க இந்த காவேரி நதி. இன்னும் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா பிரம்மகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இந்த தலைக்காவிலேருந்து இங்கே பார்க்குறேன்ல இது தாங்க பிரம்மகிரி. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் வந்து அவர் கையில் வச்சிட்ருக்கிற அந்த அதுக்கு பேர் வந்து நான் என்னன்னு தெரில, எனக்கு சொம்புன்னு நான் சொல்லிக்கிறேன். அது வந்து கீழே விழும்போது அந்த கையிலேருந்து விழுந்த இடம் தான் வந்து இந்த தலைக்காவேரி. இங்கேருந்து தான் வந்து தண்ணி உற்பத்தியாகி வருது. அது எங்கேருந்து வருதுன்னா இந்த ஸ்பாட்லேருந்து மட்டும்தான் வருது. இந்த ஸ்பாட்டில் இல்லைங்க, அதுக்கடுத்து ஒரு குளம் இருக்குது பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக சாமி சிலை மாதிரி வச்சு ஆர்ச் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து தண்ணி உருவாகி அந்த குளம் நிரம்பி அந்த குளம் நிரம்பின பிறகு இந்த மாதிரி ஒரு செட்டப். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தலைக்காவேரியில் வந்து பார்த்தாச்சு. ஸோ தலைக்காவேரியிலேருந்து இப்போ நம்ம மடிக்கேரி போகலாம். மடிக்கேரியில் போயிட்டு ராஜா சீட், ராஜாட்டம், ஓம்காரேஸ்வரா டெம்பிள், அப்பி ஃபால்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா தலைக்காவேரிலேருந்து மடிக்கேரிக்கு 48 கிலோமீட்டர். இங்கே ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு தான் இருக்கும். ஒரே ரோட்டில் தான் போகணும், ஒரே ரோட்டில் தான் வரணும். வளைவுலாம் நிறையா இருக்கும். நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து தேன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் நிற்க வச்சேன். நீங்கள் இறங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா டர்னிங்கில் பார்த்திங்கன்னா 2-3 ஷாப் இருக்கும். ஸோ நான் ஒரு ஷாப்பில் போயிட்டு தேன் வாங்கலான்னு போனால் அங்கே வந்து சாம்பிள் கொடுத்தாங்க. அது வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன், இல்லைங்க நக்கி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கேட்டேன் டூப்ளிகேட் இருந்தது அப்படின்னு. இல்லைங்க, இங்கே ஆல்மோஸ்ட் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் தான் கிடைக்கும். ஒன்று ஹைப்ரிட் இருக்கும், இல்லைனா வந்து ஒரிஜினல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இது 600ன்னு சொன்னாங்க. இன்னொரு ஷாப்பில் கேட்டோம் 1200 சொன்னாங்க. ஸோ 1000 இதே சேம் பாட்டில் 1200 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷாப் போனாலே கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 ஷாப்பை நிற்க வச்சு கேட்டுவாங்க. ஏன்னா எல்லா ஷாப்புமே இது என்ன இருக்கோ எல்லா ஷாப்லேயும் ஒரே மெட்டீரியல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேனை நாங்கள் வாங்கிட்டு நேராக வந்து மடிக்கேரி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ மடிக்கேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஓம்காரேஸ்வரர் டெம்பிள் இருக்குது. ஸோ ஆஞ்சநேயர் டெம்பிள் வந்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் 12:30 வந்தீங்கன்னா தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஓம்காரேஸ்வரர் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த நீச்சல் குளம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ராஜராஜ காலத்தில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்காலத்தில் இருக்கும்போதும் இதெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இது பெயிண்டிங் எல்லாம் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இங்கேயும் வந்து டெம்பிள் உள்ள வந்து பார்த்திங்கன்னா கேமரா அலோடு இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்பி ஃபால்ஸ் வந்துவிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பர் பர்சன் வந்து 10 ருபீஸு. ஸோ 2 பேருக்கு நாங்கள் 20 ருபீஸ் வாங்கிட்டோம். ஸோ இங்கே வந்து கம்மி தான். பட் பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பார்க்கிங் இந்த மாதிரி டோக்கனுக்குன்னே தனியாக ஒரு அமௌண்ட் வந்து பட்ஜெட்டில் சேர்த்துக்கணும் ருபீஸ். அப்புறம் நீங்கள் மடிக்கேரி வந்தால் முக்கியமான பிளேஸு, இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு, பீஸ்ஃபுல்லான பிளேஸு அப்பி ஃபால்ஸ். வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்திருந்தேன். அப்போ நான் இந்த மாதிரி இங்கேருந்து போகும்போதே பார்த்திங்கன்னா சவுண்டு அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தூத் சாகர் கோவாக்கு போகிற வழியில் இருக்கும். ஸோ ஒயிட்டாக அந்த மாதிரி இருக்கும். இங்கே
பட் இப்போ சவுண்ட் கேட்கல, வாட்டர் கம்மியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணோம். ஏன்னா வந்து ஃபால்ஸை வந்து பார்க்குறதுக்கு நியர் 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், பார்த்து நடந்து. ஃபால்ஸ் வந்துடுச்சு. கம் 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 நிறைய தான் இருக்காது. ஹாய், திஸ் இஸ் அபி ஃபால்ஸ். வாட்டர் பார்த்தீங்களா, பால் மாதிரி வருது. இன்னும் அதிகமாக வரும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கும். டிசம்பரில் நாங்கள் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வந்து முக்கியமாக வந்து கம்மியாக இருந்தது, மழை வந்து கம்மியாக இருந்தது. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் வந்து நிறையா வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் டிசம்பரில் வந்து போகிறது எனக்கு தெரிஞ்சு நல்லா பிளேஸை வந்து கவர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மழை இருக்கும்போது போனால் என்ன ஆகும்னா டயர் வந்து ஸ்கிட் ஆகும், அப்புறம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். பட் என்ஜாய் பண்ணலாம் மழையிலையும். பட் என்னென்னா ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நிறைய பேருக்கு வந்து தண்ணியே செட் ஆகுது. நிறைய பேர் வந்து இப்போல்லாம் ஃபில்டர் வாட்டர் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போலாம் 25 லிட்டரில். அதனால் நான் சொல்ல வந்தேன். பட் நாங்கள் இந்த டைமில் போனதுனால வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மேலே வந்தோம். ஸோ வந்து இளநீர் எல்லாமே குடிச்சிருந்தாங்க. ஸோ இளநீர் நாங்களும் வந்து சாப்பிட்டோம். அங்கே வந்து நல்லா ஃபுல்லாக இருந்தது இளநீர் வந்து தண்ணி. ஸோ இது வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியாது. இந்த ஒரு இளநீரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 50 ரூபீஸ் தான் வைக்கிறாங்க. ஏன்னா பெங்களூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 45லேருந்து 50 வைக்கிறாங்க. இங்கேயும் வந்து 50 தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே வந்து பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் இருந்தது. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாமே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் அப்படின்னாங்க. அப்புறம் பட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக சாக்லேட்டுங்க. இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா மடிக்கல் எங்கே போனாலும் இந்த சாக்லேட் தாங்க. அடுத்து நீங்கள் குஷால் நகர் வந்தாலும் இந்த சாக்லேட் தான், ஊட்டிக்கு போனாலும் இந்த சாக்லேட் தான். இது என்ன பிராண்டு சாக்லேட்னு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. மெயினாக இங்கே பார்க்கிங் வந்து இதுக்கு முன்னாடி ரோடே கிடையாதுங்க. வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணு தான் இருந்தது. பயங்கரமான கஷ்டமாக இருக்கும் பார்க் பண்ணுறதுக்கு. லஞ்ச் டைம் ஆகிடுச்சிங்க, பசி எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே ஒரு ஹோட்டல் வந்து பார்க்கிங்கில் இருக்கிற அண்ணா ஒருத்தர் ரெஃபர் பண்ணார் இந்த ஹோட்டலு. ஸோ இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். பட் வெஜ் மீல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, அப்புறம் ரைஸு, மாமூல சாம்பார், அப்பளம், குழம்பெல்லாம் கொடுத்தாங்க. பட் இதோட ரேட் கம்மியாக இருக்குன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து 2 பரோட்டாவும் கிரேவி வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபிஷ் வந்து ஃப்ரை தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட ரேட் தான் அதிகமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஃபிஷ்ஷோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸு, பரோட்டாவும் 60 ரூபீஸு. ஆனால் அந்த வெஜ் மீல்ஸு 150 ரூபீஸுங்க. எனக்கு ஃபிஷ்ஷுக்கு 100 வச்சுருந்தா கூட ஓகே. பட் வெஜ் மீல்ஸுக்கு வந்து 150 வந்து ஓகே. அங்கே வந்து அது எனக்கு தெரியல. ஓகே, பசிக்காக சாப்பிட்றோம்ல. பட் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷில் பாருங்கள் அந்த மசாலா எப்படி இருக்குன்னா அப்படியே நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேங்க. உண்மையிலே அந்த உப்பு, காரம், அங்கே இருக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷான மீட்டுங்க. மீன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம். நல்லா இருந்ததுங்க. எப்போவுமே ஃபுல் ரஷ் ஆகுமா. நாங்கள் வந்து 3:30க்கு போனோம். நல்லா இருந்தது. அவர் அதனால தான் இந்த ஹோட்டலில் சொல்லியிருப்பார் போல். வேறு ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்குமா. மீன் ஹோட்டல் நீங்கள் வந்து ஃபிஷ் கறி அப்படின்னு போர்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கெல்லாம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைஸ் கேட்டு போங்க. ஏன்னா சொல்கிறேன்னா ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா 250, 500 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு பிறகு சொன்னாங்கன்னா நீங்கள் பே பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாப்பா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம இங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாம் வாங்க. நம்ம மடிக்கேரியில் இருக்கிற போர்ட்டுக்கு வந்தாச்சு. அபி ஃபால்ஸ் பார்த்துட்டு மண்டலப்பட்டி அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கில் போகணுமா. ஒரு ஜீப் நம்ம வந்து 2500 ரூபீஸ் 4 பீப்புள் போகலாம். நீங்கள் 2 பேர் இருந்தால் கப்புள்ஸ் மட்டும் தனியாக போனாலே 2500. இல்லை நீங்கள் ஷேர் பண்ணி 4 பேர் போனால் 1250, 1250. அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு வந்துட்டு மடிக்கேரி ஃபோர்ட்டு. ஸோ மடிக்கேரி ஃபோர்ட்டுக்கு வந்துக்கிறோம். சரி, இங்கே பார்க்கலாம் வாங்க. அதெல்லாம் ரொம்ப பழைய இன்னும் வெள்ளைக்கார காலத்துலன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. பராமரிப்பு அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது. கெட்டப் எப்படி இருக்குது? ஹாய் 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 ஹாய். சரி, பாப்பா ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்கிறேன். ஹாய். இப்போ சொல்லு. ஹாய்.
இங்கே பார்த்தீங்கன்னா மடிக்கேரி போர்ட்டில் வந்து மியூசியம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து சிலைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து சிலையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு செதுக்கி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. சிவன், அப்புறம் நந்தி, அப்புறம் வந்து முருகர் சிலை எல்லாம் அப்போவே, நடராஜ சிலை, கோமுட்டேஸ்வரா, அதில் வந்து டிஃப்ரெண்ட் கல்லுங்க. அப்புறம் புலி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து இது வந்து பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ரியலாக எடுத்து அது உள்ளே வந்து ஏதோ லிக்விட் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. பழைய காலத்து ஓலைச்சுவடிகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வித்தியாசமாக ராஜ காலத்தில் இருந்தது வந்து அதுவும் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த உரல் கல், அது அப்புறம் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடிக்கேரியில் வந்து ராஜாங்க இருக்கும்போது, வெள்ளைக்காரங்க இருக்கும்போது அந்த காயின்ஸ், மடிக்கேரியோட காயின்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே சாம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளாம் ஜிம்மில் போயிட்டு இப்போ எப்படி வெயிட் தூக்குறாங்கன்னா அந்த காலத்தில் பாருங்கள் கல்லே வந்து பார்த்திங்கன்னா இது 10 கேஜி 20 கேஜி சொல்லிட்டு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க. அது வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் வாளுங்க, இப்போ நம்ம வர படத்துலலாம் புதுசாக பார்க்குறோம்லாம் இல்லைங்க, அதெல்லாம் பழைய காலத்து கத்தி வாளுங்க, அப்புறம் துப்பாக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியத்தில் வந்து இன்னும் வந்து வச்சு பாதுகாப்பாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மைசூரில் பேலஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பேலஸ் இருக்கான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் அதை பற்றி அதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இது பாருங்கள், டைப்பிங் மிஷின் பாருங்கள். டைப்பிங் மிஷின்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 விதமான டைப்ரைட்டிங் மிஷின் இருந்தது. கொரோனான்னு இருக்குது பாருங்கள். கொரோனா நம்ம வந்து கொரோனா எல்லாம் செத்து பொழைச்சி வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே கொரோனான்னு டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க டைப்பிங் மிஷினில். அப்புறம் ராஜ காலத்து சேர் பாருங்கள், அப்போ வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்தது. அந்த சேர் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் வந்து செஞ்சு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னா இன்னும் இப்போ பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னா அப்போ எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள். டோட்டலாகவே இந்த மியூசியத்தில் வந்து இது மட்டும்தாங்க இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லேயும் வந்து ஃபுல்லாக பாக்ஸ் வுட்லேயும் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை விட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து சின்னதாக ஒரு பார்க் மாதிரி செட்டப் பண்ணி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பாம்பெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செட்டப்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா கல்லில் வந்து இது வந்து என்ன கல் என்ன ரகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதையும் வந்து ஒரு 20-30 வந்து வச்சுருக்காங்க. இந்த சிலையில் இது செய்யலாம், சாட்டி ஸ்டோனு, அப்புறம் நாகா ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த சிலையில் இந்த இதை செஞ்சால் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியா என்னென்னு தெரியாது எனக்கு. அப்படி இருக்கலாம் அப்படின்றது என்னோடய கணிப்பு. அங்கே வந்து நம்ம கேட்குறதுக்கு வந்து யாரும் இல்லை. அப்புறம் அதை பார்த்துட்டு இது மைசூர் பேலஸ் சொன்னேன் இல்லையா, மைசூர் பேலஸ் மாதிரி இதுவும் வந்து பேலஸ் தான். இது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் ப்ராசஸ் போயிட்டுருக்கான். வெளியே வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, உள்ளே வந்து அப்படியே தான் இருக்கான். ஒரு செவுரு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து பிடிச்சா கூட பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய செவுரு உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சொன்னார். நான் கேட்டேன் என்னங்க போர்ட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் அந்த மாதிரி சொன்னார். இல்லைங்க இது ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, இது ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். 2 யானை வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்தோம். இது பாருங்கள், கோட்டையை காக்கும் காவலாளிகள். ஸோ இது உள்ளே தான் இருந்து ஒரு சின்னதாக ஸ்கொயர் மாதிரி விட்ருக்காங்க. அது வந்து துப்பாக்கி வச்சு நம்ம பாதுகாக்கிறதுக்காக அந்த மாதிரி செட்டப் வந்து அப்போவே பண்ணியிருக்காங்க. இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பில்லு அது இதெல்லாம் நிறையா வந்துட்டுருக்குங்க. ஆக்சுவலாக போர்ட்டில் வந்து இங்கே மடிக்கேரி போர்ட்டில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இருக்கிறத நம்ம சொல்லணும் இல்லை. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் இல்லை, ஃபுல்லாக வந்து பில்லு முளைச்சிட்டு ஃபுல்லாக சுத்தமாகவே இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் பாருங்கள், ரொம்ப பழைசாக இருக்குது. ஏதோ வந்தால் நீங்கள் ஐ லவ் யூ பேர் எழுதி வச்சுட்டு போகலாம். அடுத்ததான் நாங்கள் ராஜா சீட் கார்டன் மடிக்கேரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மடிக்கேரி உள்ளவே உங்களுக்கு வந்து இந்த ராஜா சீட்டும் அதுக்கப்புறம் போர்ட்டு அதுக்கப்புறம் டெம்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கேயே தான் இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்கில் தான். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கினோம்னாங்க 60 ருபீஸ் இன்னும் சம்திங் இருந்து 60 ருபீஸ் தான். ஸோ 120 ருபீஸ் கொடுத்து நாங்கள் 2 பேர் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சில்ட்ரனுக்கு வந்து இது உள்ளே வந்த பிறகு தனியாக ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க, 300 ருபீஸ் 200 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு அது தனி. பட் இந்த பார்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 60 ருபீஸில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிக்கேரியில் ராஜா சீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு பார்க் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம மடிக்கேரி வியூ பாயிண்ட் ஃபுல்லாகவே பார்க்கலாம், எல்லாமே தெரியும். இருக்கிற சுற்றி ஒரு 10 மலைக்கிட்ட என்னவோ இருக்குது.
10 மலையும் தெரியுது அப்படியே ஒன் பை ஒன்னாக. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கு வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே ரோப்பில் போகிறது இங்கே. ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது, 300 rupees for ஹெட்டு. நம்மளுக்கு முதலே மையம். இங்கே பாருங்கள் பாம்பு இருக்குது, ஸ்நாக்கு. அப்புறம் வந்து அங்கே எலிஃபண்ட் இருக்குது. இது என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால், இங்கே பாருங்கள் எலிஃபண்ட் வந்து நான் இவ்வளோ கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, எனக்கு தெரியாது இது வந்து பொம்மையை வந்து நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், நாளைக்கு வந்து ரியலான எலிஃபெண்ட்டை பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் அது வந்து Day 2 வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரியலாக ஒரு 10 to 12 எலிஃபெண்ட் வந்து நாங்கள் பார்த்தோம். அது கூட ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கணும், சாப்பாடெல்லாம் கொடுத்தோம். நம்ம கம்பெனியில் கிரேனுக்கு பறித்து நம்ம எலிஃபெண்ட்டை கொண்டு போயிட்டா ஒரு மோட்டர் அப்படியே எடுத்து வச்சிடும். நம்ம இந்த புலியை பார்த்தோன்னே நம்ம தளபதி விஜய் சாங் தாங்க ஞாபகம் வந்தது. பாடுறேன் அப்படியே, சும்மா நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். புலி உருமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்காரன் வர்றதை பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கொலையுது வேட்டக்காரன் வர்றதை பார்த்து பட்டாக்கத்தி பல விளக்க பட்டி தொட்டி கலகலக்க பறந்து வரான் வேட்டக்காரன் பாமரனின் கூட்டுக்காரன் நிக்காம ஓடு வர்றான் பாரு வேட்டக்காரன். ஸ்கூல்லேருந்து குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்திருந்தாங்க பார்க்கில். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஃபுல்லாக குழந்தைங்களாம் இருந்தாங்க. இங்கே பாருங்கள் டைனோசரு, இங்கே பாருங்கள் மான், அப்படியே நல்லா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்டனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. க்ரீனிஸாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட், அந்த சுவாசமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எந்த ஒரு ஸ்மோக் இல்லாமல் வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே மரத்தால் செஞ்ச சிட்டிங் இருக்குது, வரலாமா பேசுவோம் உட்காந்து கால் மேலே கால் போட்டு. ராஜ்ய பகுதி வேறு லெவல் ஃபீல் இருக்குப்பா. அப்படியே இந்த பக்கம் சன்செட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8, அந்த பக்கம் பார்த்தா 9. எனக்கு தெரிஞ்சு 9 மலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது. செம்மையாக இருக்குது, செம்ம ஃபீலாக இருக்குது. கண்டிப்பாக மடிக்கேரி ட்ரிப் வந்து அடிங்க, செம்மையாக இருக்கும். 1 டே வந்து மடிக்கேரிலே உங்களுக்கு ஃபுல் சரௌண்டிங் வந்துடும். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இது முடிச்சுட்டு, இந்த இடத்த முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஸ்டே. அது நம்ம ரூம் புக் பண்ணல, ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். ஸோ அன்லிமிட்டெடு நைட்டு ஃபுட்டு இருக்கும், வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். 1000 rupees for ஹெட்டு. நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலே வரலாம், எத்தனை பேர் புக் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபுட்டு வேணான்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா 1300 rupees வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபுட்டு நீங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, பார்க்கிட்ட, அந்த ஃபோர்ட்டுக்கிட்ட சார் ரூம் இருக்குது இது இருக்குதுன்னு. நீங்கள் மடிக்கேரி வந்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரூம் இருக்குமா இல்லைன்னு. நிறையா இருக்குது, அதில் நிறைய ஃபோர்ஜரி இருக்கும். அப்புறம் பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூம் நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு இப்போது என் வீடியோவை பார்த்து கூட நீங்கள் வரலாம். இல்லை வேறு யாராவதுனா உங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சொல்லியும் வரலாம். ஸோ ஒர்த்தாக இருக்கணும் பிளேஸ். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணார். அந்த ஹோம் ஸ்டே 1000 rupees per ஹெட், அன்லிமிட்டெட் ஃபுட்டு, இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபுட்டு தான் மெயினு. அப்புறம் மெயினாக தூங்கணும், மெயினாக பாத்ரூம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னாங்க. ஸோ அதனால் நம்ம அங்கே புக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கேட்டாங்க, இல்லை நான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து நம்ம மைண்டே வாஷ் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. பட்ஜெட்டில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதாவது 500 ரூபாய்க்கு கிடைக்கும் சார், 600 ரூபாய்க்கு இருக்குது சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை நம்பி ஏமாந்தெல்லாம் போகாதீங்க. நாங்கள் படிக்கும்போது புக்கில் பார்த்ததுங்க, இந்த ஒட்டகைச்சிவிங்க பார்த்து ரசிச்சுவாங்க. இன்றைக்கி நான் பார்க்கில் பார்க்குறேன். ஐ லவ் ராஜா சீட். ஸோ ராஜா சீட்லேருந்து நாங்கள் வந்து ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோம். ஸோ வந்த பிறகு வந்து அவங்களுக்கு டீ, காஃபி, பால் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து பால் கேட்டோம். ஸோ உடனே அவங்க வந்து பால் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை நான் அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வந்து என் மனைவி கிட்ட கொடுத்துட்டேங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்து நான் குடிச்சேங்க. குடித்த பிறகு என்னாச்சு நீங்களே பாருங்களேன்.
ஐயா என்ன குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன். ஹோம் ஸ்டே வேணும் இன்னொன்று வாங்கிக்கோ. ஹோம் ஸ்டே மடிக்கீரையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸு ஹோம் ஸ்டே. ஃபுட்டு அன்லிமிட்டெடு. நைட்டு நான்வெஜ் இருக்கும், வெஜிடேரியன் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 1000 rupees per head சொன்னேன் இல்லையா. வில்லேஜ் மாதிரி மடிக்கேரி சிட்டிலேருந்து அவுட் சைடு. ரூமு சூப்பராக இருக்குது, இடமும் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் நீங்களே. நம்ம ஸ்டே பண்ணுறது இங்கே தான் கீழே. ரூம் காட்டுறேன். இது ஓனரோட வீடு. சுற்றி வந்து காஃபி எஸ்டேட் இருக்குது. பார்க்கிங் எவ்வளோ நாளே இருக்குது. நம்ம சிட்டியில் தங்குறத விட இந்த மாதிரி வந்து தங்குங்களாம். டீட்டெயில்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ் வந்தால் அதுக்கு மட்டும் தனியாக ரூம் இருக்குது. ஸோ பெட்டு தனியாக, இன்னொரு டிரைவர் யாருன்னா இல்லை இன்னொரு சின்ன குழந்தைங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு காட்டு இருக்குது. அப்புறம் டேபிள், ட்ரெஸ் மாட்டு இருக்குது. பாத்ரூமும் நல்லா பெருசாக நீட்டாக இருக்குது. இந்தியன் இல்லைங்க, வெஸ்டர்ன் தான். இந்த மாதிரி வந்து 2 இருக்குது. ஸோ இது ஒன்று. ஸோ ஐ சூஸ் திஸ் ஒன். இது நல்லா இருக்குது, நான் இதான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சாப்பிட்லாம், இங்கேயும் இருக்குது. மேலே ஒரு 10-12 பேர் ஃப்ரெண்ட்ஸாக பார்ட்டி பண்ணலான்னு வந்தாலையும் இருக்குது. இங்கே மேலே இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, ஸ்டெப்ஸ் போயிட்டு மேலே தனியாக டைனிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதை சுற்றி காப்பி தோட்டம் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தானே. பிளேஸ் பாருங்கள் எப்படி இது. ஆனால் ரோடு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தா மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரணும். மடிக்கேரிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த 5 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஒரு மாதிரி உள்ளே வர வேண்டியதாக இருக்கும். நல்லாயிருக்கு, பார்த்தாலே தெரியும்ல. அப்புறம் காப்பி கொட்டையெல்லாம் பாருங்கள் உணாத்தி வச்சுருக்காங்க, காட்டுறவாங்க. இதான் இது பச்சை, அது லைட்டாக உணர்ந்தது, அது ரொம்ப உணர்ந்தது. இந்த காப்பி கோட்டையை வந்து நம்ம வந்து கலக்கா உணாத்தினா வெயில் எப்படி, நம்ம நெல் உணாத்தினா எப்படி நம்ம திருப்பி அதை ஆற்றி விடுவோம், அந்த மாதிரி ஆற்றி விடணுமா. அதுக்கப்புறம் இதோட பவுட்ரு ஏதாவது கொஞ்சம் இருந்தால் கொடுங்க அவங்க வீட்டில் வந்து கேட்டால் அவங்க சொன்னாங்க 1 kg வந்து பார்த்திங்கன்னா 1000 rupeesங்க. சரி, நாங்கள் ஒரு 100 கிராம் கேட்டேன், 100 கிராம் எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இப்போ ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவத்தை நீங்களே பாருங்களேன். ஹேய், இல்லை மிரட்டுறது, மிரட்டு. ஹேய் ஹேய் சும்மா. ஹேய் ஹேய் சும்மாடா. அது வந்த உடனே வந்து ஓனர் சொன்னாங்க நாய் வந்து கடிக்காதுன்னு. நான் கூட பயந்தேன், அது வந்து மேலே ஏறிச்சு. அப்போ வந்து சொன்னாங்க அது மேலே மட்டும்தான் ஏறும், கடிக்காது. ஆளுங்க வந்தாவே இந்த மாதிரி தான் அதுவும் விளையாடும். ஏன்னா புதுசாக ஆளுங்களை பார்த்தா கடிக்கிறதெல்லாம் கடிக்காதுன்னு அவங்க அப்போயே ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த தைரியத்தில் நான் வந்து சிரிச்சுன்னு இருந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் என் பாப்பா அந்த கொலவெறி அவளுக்கு வந்து அடங்காமல் கோல் எடுத்துகிட்டு வந்து அவங்க அந்த ஆண்டி வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, கோல் வச்சிக்கோ வராதுன்னு சொல்லிட்டு. திருப்பி கோல் எடுத்துன்னு வந்து அதை திருப்பி மிரட்டா போன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அந்த பூ செடியெல்லாம் வச்சுருந்தாங்க பாட்டில். ரொம்ப வீடை சுற்றி ஃபுல்லாக பாட்டுங்க, செடிங்க சூப்பராக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ரோஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் நைட் வந்து அவங்க சிக்கன் நான்வெஜ் வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் ஒண்டி தான் நான்வெஜ் சாப்பிடுவேன், ஒய்ஃப் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வெஜ் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே பண்ணிடுறேன், வெஜிடேரியன் கூட நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிஃபோரே வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான்வெஜ் நான் மட்டும்தான் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு. ஓகே பரவாயில்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போனோம், சப்பாத்தி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க சூடு ஹாட் பாக்ஸில் போட்டு. அதுக்கப்புறம் வெஜிடேரியனில் வந்து கோஸ் பல்லியாகவும் பீன்ஸு கேரட் போட்ட சாம்பாரும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸு, அப்புறம் அப்பளம், ஊறுகாய். ஸோ பாப்பா வந்து எனக்கு சிக்கன் வேணும்னு சொன்னதுனால 2 பீஸ் வந்து கொடுத்துட்டு காரமாக அந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் சப்பாத்தி வேண்டாம், ரைஸ் வேணும்னு சொல்லிச்சு பாப்பா. அப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஹாட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு சப்பாத்தி எடுத்து போட்டு. நம்ம ஒய்ஃப் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா என் பொண்டாட்டி கம்மியாக தான் சாப்பிடுவான். சப்பாத்தி பார்த்திங்கன்னா நானே 4 சப்பாத்தி சாப்பிட்டேன், ப்ளஸ் அதுக்கப்புறம் ரைஸ் சாப்பிட்டேன். அங்கே இருக்கிற சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா வாரி போட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்லான்னு சாப்பிட்டேங்க. அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள், கிரேவி தண்ணி மாதிரி தான் இருக்குது. நான் என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது
மனசில் ஒரு சின்ன ஃபீலிங் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு. சரி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிங்க. பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. பெப்பர் எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலான்னு வந்து எல்லாமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மடிக்கேரி போனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மீன் சாப்பிட்டுப்பார் இல்லை ஃபோர்க் சாப்பிட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டுக்கு வந்து வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரிங்க சில்லுன்னு வேறு லெவல் இருக்கும். தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் நீங்கள் தண்ணி எங்கே ஊற்றிக்கினாலும் சரிங்க, தண்ணி வந்து உண்மையிலே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வந்து எவ்வளோ ஹெல்த்துனா அவ்வளோ ஹெல்த்துங்க. அன்றைக்கெல்லாம் 2 நாளாக சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இங்கே வர்றதில் சாப்பிட்டது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன், சாப்பிட்டு அவங்க உள்ளே போகும்போதெல்லாம் சிக்கன் எடுத்து போட்டு காலி பண்ணிட்டேங்க. அந்த கிரேவியெல்லாம் வலிச்சிட்டுன்னா பார்த்துங்களேன், அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாம் போட்டு வலிச்சு எடுத்துட்டேன். அவங்க என்னடா இவன் இப்படி சாப்பிட்றான் அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஓகே, அது நம்மளுக்கு தான் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா. சரி சாப்பிட்டு அப்படியே வந்து ரூம் பார்த்திங்கன்னா இதுதான் ரூம் வியூ. அப்புறம் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.